சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். எபிரேயருக்கு எழுதியதான நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தை யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? முந்திய வசனத்தை வாசிங்கன்னா நம்ம அது யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். முந்திய வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எப்படி ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிச்சாரோ அதுபோல ஆபிரகாமின் வழியாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக விசுவாசிகளாய் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிச்சார்? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது சொல்லி சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நிச்சயமாகவே அப்படின்னு சொல்லும்போது அதற்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கலாம். அதற்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக அப்படின்னு சொல்லும்போது அதில் இன்னும் தேவனுடைய அதிகமான உண்மைத்தன்மை வெளிப்படுவதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போ ஆபிரகாம் அப்படித்தான் சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. அப்ப இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மையும் கூட கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம தேவன் இந்த வார்த்தையை கொடுத்து சொன்னபடியே ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார். சொன்னபடியே ஆபிரகாமை கர்த்தர் பெருக பண்ணினார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தபோது அந்த ஒருவனை அழைத்து அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்து அவனை பெரிய ஜாதியாய் உருவாக்கின ஆசீர்வதித்ததான கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருப்பதற்கு வாஞ்சிக்கிற, ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி என்னன்னா, அவர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல நம்ம சொல்றபடி கண்டிப்பா உன்னை நினைச்சுவேன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். உறுதியாய் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில இங்க சொல்லி வச்சிருக்கிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரா ஆசீர்வதிக்க மாட்டாரா என்பதுல நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. ஏன்னா அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்பதை உறுதிபட சொல்லி இருக்கிறார். புரியுதா? இப்ப என்ன காரியம்னா, அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்பதை உறுதிபட சொல்லிட்டாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவனாய் நான் இருக்கிறேனா என்பதுதான் காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தகுதியுள்ளவர்களாய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் கொடுக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிப்பதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக, worthy பீப்புளா நம்ம இருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு காரியம். அப்ப இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் உறுதிப்பட அவர் சொல்லிட்டாரு நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு. இப்ப நாமும் நான் அதற்கு தகுதியுள்ள ஆளாய் மாற வேண்டும் என்கிறதான அர்ப்பணிப்போடு இந்த வார்த்தைகளை கேட்டு இன்றைக்கு அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி தேவன் நமக்கு முன்பாக வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி வச்சிருக்கிறாரு. எவ்வளவோ ஆசீர்வாதங்கள், எவ்வளவோ நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார்.
ஆனா பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் எலிஜிபிளா? பெற்றுக்கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு தகுதியுடையவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதைத்தான் இன்னைக்கு நாம் ஆராய்ந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு 5 விதமான எலிஜிபிலிட்டியை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 5 விதமான தகுதி. தேவன் சொன்ன வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினா இந்த 5 தகுதியுடையவர்களாக நம்ம மாறிடணும். இந்த எலிஜிபிலிட்டி நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிப்பட்ட worthy பீப்புளா நம்ம மாறிட்டோம்னா நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு காரியமாக தியானித்து நம்மளை அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது தகுதி கலாத்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்ப முதல் தகுதி என்னன்னா, விசுவாச மார்க்கத்தாராய் இருப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசித்து தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டானோ, அதுபோல ஆபிரகாமை போல நாமும் விசுவாசிப்போமானால் விசுவாச மார்க்கத்தார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் நம்ம பார்த்தோம். எப்படிப்பட்ட விசுவாசமாய் ஆபிரகாமின் விசுவாசம் இருந்தது? சாதாரண விசுவாசம் அல்ல. வேதம் சொல்லும் போது ஆபிரகாமின் விசுவாசத்தை எப்படி சொல்லுகிறது தெரியுமா? அவர் விசுவாசத்தில் வல்லவரானார் என்று. அப்ப விசுவாசத்துல வல்லவர் என்கிற நிலைக்கு, அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன செய்தது? இருந்தது. இன்றைக்கு நாமும் கூட அப்படிப்பட்ட விசுவாச மார்க்கத்தாராய் மாறும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த நங்கூரம் ஸ்ட்ராங்கா இயேசுவின் மீது இருக்கும். அந்த விசுவாசம் இயேசுவின் மீது இருக்கும். நான் எந்த விதத்திலையும் என் விசுவாசத்துல குறைவுபடவே மாட்டேன் என்பதில் உறுதிப்பட யார் இருக்கிறார்களோ அவர்கள் விசுவாச மார்க்கத்தார். அந்த விசுவாச மார்க்கத்தார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. 2வது சங்கீதம் 24 எடுத்துக்கொள்வோம். சாம்ஸ் 24 4வது 5வது வசனங்களை வாசிக்கலாம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். 2வது தகுதி, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 2வது the second eligibility என்னதான்? இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வசனம் இப்படியாக சொல்கிறது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இந்த முழு வசனத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இருதயம் மாசற்றதா இருக்கணும். இந்த இருதயத்துல கேடு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த இருதயத்துல பொல்லாப்பு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த இருதயத்துல உண்மையை தவிர்த்து வேற ஒன்று என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த இருதயம் நீதியுள்ளதாய் நேர்மையுள்ளதாய் இருக்கும்போது இதுல இருந்து வெளிப்படுகிறதான காரியங்களும் அது நல்லவைகளாகவே என்ன செய்யும்? இருக்கும். அப்ப இந்த இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா கர்த்தர் அந்த இருதயத்தை பார்த்து அவர்களை என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார். 3வது நீதிமொழிகள் 22:9 கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். 3வது தகுதி, நாம் கருணை கண்ணனாய் இருப்போமானால் கர்த்தரா ஆசீர்வதிக்கப்படுவோம்.
இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். வேதம் கூட அப்படித்தான் சொல்லுது. ஏழைக்கு இறங்குகிறவன், அப்பா, யாருக்கே நம்ம கடன் கொடுக்கிறோம்? கர்த்தருக்கே. பரலோக பேங்குக்கே நம்ம லோன் கொடுக்குற ஆளா மாறிடுறோம் ஏழைக்கு இறங்கினால். அப்ப கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுதே. இதுதான் மூன்றாவது தகுதி. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஏழைக்கு இறங்குகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் கருணை உடையதா என்ன செய்யணும்? இருக்கணும். கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது, ஏழ்மையானவர்களை பார்க்கும்போது, தரித்திரமானவர்களை பார்க்கும்போது நாம் அவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு இறங்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நான்காவது, மல்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை. இங்க அடுத்த எலிஜிபிலிட்டிய ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அடுத்த எலிஜிபிலிட்டி தகுதி என்னது தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா. இங்க ஒரு சவாலாவே ஆண்டவர் இதை சொல்றாருங்க, ஒரு சேலஞ்சாவே சொல்றாரு. அப்படித்தான் வசனம் சொல்லுது. ஆண்டவரையே டெஸ்ட் பண்ணி பார்க்கிற அளவுக்கு ஒரு சேலஞ்ச் நமக்கு இருக்குன்னா அது என்ன சேலஞ்ச் தெரியுமா? கர்த்தருக்கு கொடுத்து அவர் என்ன ஆசீர்வதிப்பாரா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதான சேலஞ்ச். கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் ஒருவரையும் கர்த்தர் வெறுமையாய் விடுகிறதே இல்லை, விடுகிறதே இல்லை. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு அநேகர் கொடுக்கிறதுல ஒரு ஃபென்ஸ் வச்சுக்கிட்டோம். ஒரு நமக்குன்னு ஒரு எல்லையை போட்டு அந்த எல்லைக்குள்ள இருந்துக்கிறோம். சிலர் கொடுக்கிறதே இல்லை, சிலர் கொடுத்தாலும் ஒரு எல்லை, ஒரு கோடு போட்டு இதுதான், இவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்படி கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் இருப்போமானால் அல்லது கொடுக்காதவர்களாய் இருப்போமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்குன்னு கொடுக்கும்போது எல்லையை மீஞ்சி கொடுக்கணும், எல்லையை மீறி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு ஏழை விதவை இயேசுனுடைய பார்வைக்கு முன்பதாக எல்லாரும் காணிக்க போடும்போது அந்த அம்மா ஒரு 2 காசை கொண்டு வந்து என்ன செஞ்சது? போட்டது. 2 காசு எல்லாரும் போட்டதை விட ரொம்ப ரொம்ப குறைவான ஒன்று, ரொம்ப குறைவான ஒன்று. ஆனா இயேசுவோ அந்த ஏழை விதவியத்தான் என்ன செஞ்சாரு? மெச்சிக்கொள்ளுகிறார். ஏன் மெச்சி கொண்டாரு? ஏன் அந்த அம்மாவை அவர் மேன்மையா சொல்லணும்? எல்லாரும் 1000 ரூபாய் வச்சிருந்ததுல 100 ரூபாய் போட்டாங்க. ஆனா இந்த அம்மா மொத்தத்துக்கே 2 ரூபாய் தான் வச்சிருந்தது. அந்த 2 ரூபாயும் என்ன செஞ்சிருச்சு? போட்டுருச்சு. அதைத்தான் பார்த்தாரு. பார்த்த உடனே மெச்சிக்கொள்ளுகிறார். அப்ப என்னன்னா, ஒரு வரைமுறை வைத்து 1000 ரூபாயில இந்த ஒரு 100 ரூபாய் போட்டா போதும் அப்படி நினைக்கிறவர்களாய் அல்லாதபடிக்கு நான் நல்லா கொடுப்பேன், நான் எல்லை மீறி கொடுப்பேன், நான் கர்த்தருக்கு தாராளமாய் கொடுப்பேன்னு சொல்லி யார் கொடுத்தார்களோ அவர்களைத்தான் தேவன் என்ன செஞ்சாரு? ஆமா, மெச்சிக் கொள்ளுகிறார். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். மக்கதோனியா நாட்டு சபையார் தாங்கள் தரித்திரராய் இருந்த போதும் எப்படி தேவனுக்கு கொடுத்தார்கள்? உற்சாகமாய் கொடுத்தார்கள். அப்ப நம்ம கர்த்தருக்கு கொடுக்கறதுல அவ்வளவு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு நான் எனக்குரியதெல்லாம் கர்த்தருக்குரியது என்று எண்ணி கொடுப்பேன். ஆனால் கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியா ஒரு எலிஜிபிலிட்டி, ஒரு தகுதி, நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். முதல் 4 காரியத்தையும் உள்ளடக்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த 5வது எலிஜிபிலிட்டி.
விசுவாச மார்க்கத்தார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏழைக்கு இறங்குகிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த நாளும் செயல்படணும்னா யாரா இருக்கணும்? உண்மையுள்ள மனிதனாய் இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. ஆமாங்க, நம்முடைய உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய உண்மையை கர்த்தர் பார்க்கிறாரு. நம்முடைய உண்மையை பார்த்து 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 தான் நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். 5 தாளந்த ஒருத்தன்ட்ட கொடுத்தாரு, 2 தாளந்த ஒருத்தன்ட்ட கொடுத்தாரு, 1 தாளந்த ஒருத்தன்ட்ட கொடுத்தாரு. 5 தாளந்த பெற்றுக்கொண்டவன் எஜமான் போய் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள அந்த தாளந்த என்ன செஞ்சான்? இன்னும் 5 பெருக்கினான். இப்ப அவன்ட்டு என்னவாயிருச்சு? 10 ஆயிருச்சு. உண்மை உள்ளவன் என்று அவனை எஜமான் மெச்சிக்கொள்ளுகிறார். அடுத்து 2 தாளந்த வாங்கினவனோ எஜமான் வர்றதுக்குள்ள அதை இன்னும் 2 என்ன செஞ்சிட்டான்? பெருக்கி 4 தாளந்த ஆக்கிட்டான். எஜமான் பார்க்கிறாரு, உண்மையுள்ளவன் உத்தமம் என்று சொல்லி அவனை பாராட்டுறாரு. 1 தாளந்த ஒருத்தன் வாங்கினான் பாருங்க, அவன் என்ன செஞ்சானா? குழியை தோண்டி புதைச்சி வச்சிட்டான். எஜமான் வந்து கேட்குறாரு, குழி தோண்டின இடத்த போய் தேடி பார்த்து புதைச்சதை எடுத்துட்டு வரணும்னு போறான். எஜமானுக்கு ரொம்ப கோபம். அவனை சபிக்கிறார். ஆக்கினை தீர்ப்புக்கு அவனை ஒப்பு கொடுக்கிறாரு. ஏன்னா அவன்கிட்ட என்ன இல்லை? உண்மை இல்லைங்கிறத எஜமான் சொல்றார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களா இருந்தா அந்த உண்மையை பார்த்து கர்த்தர் நம்மளை என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உண்மை அது ரொம்ப ஆண்டவருக்கு பிடித்தமான ஒன்று. உண்மை அது ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமான ஒன்று. உண்மை அது அவருடைய அடையாளம். உண்மை அது அவருடைய நாமம். ஆகையினால் உண்மையா இருப்போமானால், உண்மையுள்ளவர்களாக இருப்போமானால் நம்மளை கர்த்தர் என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார்.